ஒரு ஃபஸ்ட்டு 2 சில ஷாட்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது பார்க்குறது. பொண்ணு ஏதாவது அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சீனுக்கு அப்புறம் 2 பேர் உடம்புலயும் அவ்வளோ அடி இருந்தது. அடிச்சுட்டு 2 பேருமே போயிட்டு அது அந்த பெரிய ஆக்டர்ஸ் தான் பண்ணுவாங்களே ஃபைட் முடிச்சதுக்கு ஓகே தானே ஓகே அந்த மாதிரி. ஸோ டைரக்டர் கிட்ட எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நண்பன் சூர்யா. இவனெல்லாம் காலேஜ் மேட்ச். நான் வந்து அவனை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணேன். அங்கே தான் மீட் பண்ணேன். ஏன்னா அவன் கூட பழகும் போது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாள் வந்து இது சேதுவண்ண பையன் ஏதோ எங்கேயோ யாரோ பேசிட்டு இருந்த போது யாரா அது அப்படின்னு நம்ம இவன் சூர்யாடா சூர்யாவா டேய் எனக்கு தெரியாதுடா. ஏன்னா அவன் அந்த மாதிரி காமிச்சிக்கவும் மாட்டான், அந்த மாதிரி இருந்ததும் கிடையாது. அவன் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி அரிசியாக ஒருத்தரா ஃபோன் பண்ணி உடனே வர வச்சான். இன்னாரோட பையன் அப்படின்றதே எப்போ ஃபீல் ஆகும்னா அவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்க அப்பாவை பார்த்தாலோ இல்லை ஏதாவது காஸ்ட்லியான பொருட்கள் கையில் வச்சிருந்தாலோ காரில் வந்து இறங்கினாலோ மட்டும்தான் நமக்கு அது ஃபீல் ஆகுமே தவிர நார்மலாக பர்சனாக பார்த்தோம்னா யாரா நீன்னு தான் கேட்போம். அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. எனக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அவரோட கதை ஒன்று சொன்னார். நான் சொன்னேன் சீசன் 3 or 4 நான் உங்கள் கதையை திருடிக்கலாமான்னு கேட்டேன். உடனே சொன்னார் எடுத்துக்கோ, நான் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கார், கேட்டோன்னே எடுத்துக்கோ அப்படின்றாரு. 10 or 12 டேக்கும் போச்சு. ஆனால் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் அவர் புரிஞ்சிருச்சு. அவர் ரத்தத்தை உறிஞ்சிட்டு ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான ஃபன்னான கான்வர்சேஷன் யாருக்குள்ள இருக்க போகுது அப்படிங்கிறது இவரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பிகே நடு சென்டர் டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் டைரக்டர் ப்ரோ, வணக்கம். வேலைக்கே போகாத வெங்கட் ப்ரோ, வணக்கம் ப்ரோ, வணக்கம். ஹாய் 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 ஹாய். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஆர்டிஸ்ட் மிக்ஸ்டு அந்த டெக்னீஷியன்ஸ் கூட உட்காந்துருக்கோம் இல்லையா? ரைட்டர்ஸ் கூடவும் உட்காந்துருக்கீங்க. யாரெல்லாம் ரைட்டர்ஸ் இல்லை? நீங்கள் எடிட்டரா? ஓகே. இவங்க ஆர்டிஸ்ட். சூப்பர். ஸோ ஹாப்பி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில். நடு சென்டர் சூப்பராக போயிட்டுருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி. ஸோ அவர் சூர்யா சேதுபதி அவர் ஒரு ஆக்சுவலாக ஒரு எல்லாருக்கும் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு பெரிய ஸ்டாரோட பையன் செட்டுக்கு வராரு, அப்படி இருந்தாரா இல்லை? சாரி ஒரே நிமிஷம். என்னன்னா இவனெல்லாம் காலேஜ் மேட்ச். இவன் சீட்டான்ற கேரக்டர், அவங்க 5 பேர் ரியல் லைஃப்ல கிளாஸ்மேட்ஸ். ஓகே. இவனெல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவனை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணேன். அங்கே தான் மீட் பண்ணேன். எனக்கு அப்பயும் தெரியாது. எனக்கு அது ஓகே ஆகி அவன் ப்ராஜெக்ட் கூட அவன் கூட பழகும் போது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் சின்ன பையன், என்னோட ஒரு 2-3 வயசு சின்ன பையன். எனக்கு தெரியவும் தெரியாது, யாருன்னே எனக்கு தெரியாது. நாங்கள் ரேண்டமாக வந்து பேஸ்கெட்பால் ப்ராக்டிஸ்லாம் போவோம். எனக்கு தெரிஞ்சு 3-4 months போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் வந்து இது சேதுவண்ண பையன் ஏதோ எங்கேயோ யாரோ பேசிட்டு இருந்தபோது ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் யாரா அது அப்படின்னு. கேட்டேன் டேய் நம்ம இவன் சூர்யாவா டேய் எனக்கு தெரியாதுடா. ஏன்னா நான் அவனை அந்த இந்த படத்துல சின்னதா இருப்பான். அந்த என்ன படம் அது? சிந்துபாத் நானும் நோடிதான்ல. அப்ப பார்த்து எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. ஏன்னா அவன் அந்த மாதிரி காமிச்சிக்கவும் மாட்டான், அந்த மாதிரி இருந்ததும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக ஜெல்லும் ஆகிடுவான், ரொம்ப ஈஸி டு பிளெண்டும் கூட அவன். ஸோ இந்த சீரீஸில் வந்து கல்ச்சுரல்ஸில் க்ளவுன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அரவிந்த் சுந்தர் அவர் பேர். அவன் தான் ஆக்சுவலி எனக்கு நான் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன், எல்லாருக்குமே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு அரவிந்த் வந்து ஒரு பிக்சர் அமிச்சான், அந்த சந்திரோட பிக்சர் எனக்கு அமிச்சான். இவன் எப்படி இருப்பான்னு பாருங்க. பார்த்தோன்னே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ரக்கெட்டா அலூஃபா ஒரு 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 இது தேவைப்பட்டுச்சு. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிச்சு. அப்புறம் தான் ஃபோனில் பேசினேன். பேசுனதுக்கப்புறம் தான் சொன்னான் வந்து விஜய் சேதுபதியோட பையன், பட் ரொம்ப கேஷுவலாக இருப்பான். ஸோ ஹீ டோல் மீ தட் அவங்கள ஏதோ ஒரு தியேட்டருக்காகவோ எதுக்கோ போயிருக்காங்க. ஸோ ரொம்ப கேஷுவலாக அவங்களோட ரூம் ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தால் அதெல்லாமே சொன்னான். அண்ட் தென் ஐ மெட் ஹிம். மீட் பண்ணப்பவும் அதே தான், அந்த ஸ்டாரோட பையன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் காட்டிக்கவும் மாட்டான், நம்மளுக்கும் அப்படி தோணாது. அண்ட் ஹி வாஸ் நைஸ் இனஃப் டு லைக் நான் இந்த மாதிரி கேரக்டர் தேடணுன்னே அவன் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி ஆனால் எதிர்க்கு அது பாருங்க எனக்கு தெரியும்னான்னு சொல்லி வரிசையாக ஒருத்தராக ஃபோன் பண்ணி உடனே வர வச்சான். அவனை மீட் பண்ணி ஒரு 1/2 hour ஐ திங்க் நீங்கள் எல்லாம் எங்கேயாமோ இருந்தீங்க. அது நான் என்னன்னு இப்போ சொல்லிட்டுமா? ஸோ ஒருத்தரையும் ஃபோன் பண்ணி வர வச்சான். நம்ம காளி மட்டும் ஒன்லி கேரக்டர். ஆடிஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தது காளி மட்டும்தான். வேற ஒரு பொண்ணோட வந்தான், எனக்கு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வந்தான். ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஆடிஷன் கொடுத்தான். அதுக்கப்புறம் இந்த பேச கூட டைம் இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு இங்கே முறைச்சிட்டே இருக்கு. ஆனால் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சூர்யா ஃபோன் அடிச்சு
அவன் ஆக்சுவலாக எப்பயுமே எங்கள் ஆடிஷன் அவன் அட்டன் பண்ண போனாலும் சரி, நாங்கள் போனாலும் சரி, மச்சான் இந்த மாதிரி அட்டன் பண்ணேன், இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்களும் வந்து அட்டன் பண்ணுங்கன்ற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு சீரிஸ் கேட்குறாங்கடா, வரியா சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னா, டேய் நான் வந்து இந்த மாதிரி இப்போ தான்டா வெளியே வந்தேன், நீ டேரக்டர்கிட்ட சொல்லிடு, நாளைக்கு நான் மட்டன் பண்ணுவோம். திருப்பி அவனே போனை வச்சு திருப்பி அடிச்சுட்டு இல்லடா உடனே வர சொல்றாருன்னு இவனே சொல்லியிருக்கான் போல என்கிட்ட. எனக்கு லேட்டரா தான் தெரிய வந்துச்சு. சரி கிளம்பி போனேன். நான் என்ன சொன்னேன், சரி ஓகே வெளியே போலாம்ல, ஒரு கஃபே ஒன்று இருக்கு, நான் கூட்டு போறேன் வரியா அப்படின்னு. கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஆமா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தாலும் சரி ஒரு கஃபே ஒன்று கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆடிஷன் பண்ண கஃபேக்கு போயிட்டு வெயிட் பண்ணு, அங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சூர்யா இருக்கான், நம்ம சூர்யா இருக்கான், நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே உட்காந்து ஹாட் சாக்லேட் என்கிட்ட வந்து இங்கே கேட்குறாங்க ஏதாவது குடிக்கிறீங்களா, ஒரே ஒரு ஹாட் சாக்லேட் ஆனால் அந்த டேபிளுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்து உட்கார ஹாட் சாக்லேட் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் தான் எனக்கு டைம். அதுக்குள்ளே ஆடிஷன் அட்டன் பண்ணால் திருப்பி ஓடணும். இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அங்கேருந்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க உட்காந்து ரொம்ப நேரமா. சரி ஓகே என்ன பண்ணுறேன்னு சொல்ல இந்த இங்கிலீஷ் டைலாக்லாம் கொடுத்தாங்க, செட் ஆகலை. ஓகே நம்ம செட் ஆக மாட்டோம் இந்த சீரிஸ்க்கு, ஓகே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் காளிதாசன் ஒரு கேரக்டர் சீட்டா குட்டின்னு ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். இல்லை தான் இவங்க எல்லாருமே என்னன்னா இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் தாண்டி இவங்க எல்லாருமே சூஸ் பண்ணி உங்க பர்சனாலிட்டிக்காக தான். தட்ஸ் ஸோ வி வாண்டட் டு டூ த சீரிஸ் ஆல்சோ. ஏன்னா இவங்க வரப்போவே வந்து ஜெயந்த் மட்டும் தான் ஹி ஹேட் டு டூ, ஐ திங்க் பழகிருப்பான்னு நினைக்கிறேன். பட் மிச்சவங்க எல்லாருமே கேரக்டருக்குள்ளே வரணும் அப்படி இல்லாமல் அவங்களோட ரியல் செல்ஃபை எவ்வளோ இதில் இன்கார்பரேட் பண்ண அப்படின்னு தான் ட்ரை பண்ணும். ஸோ இவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஆடிஷனுக்கு வந்தப்பவே என் மைண்டில் அவன் செலக்ட் ஆகிட்டான். அந்த திமிர் பிடிச்சது எனக்கு. ஒரு திமிர்னு சொல்லுமா அவார்டு யாரும் பண்ண மாட்டாங்கல்ல, அது இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு எனக்கு நறுவனை ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு போனா செலக்ட் ஆகும், எல்லா அடிச்சனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டோடய போயிடுவோம். ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு போனா செட் ஆகும். நீ என்ன பண்ணுங்க, கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆடிஷன் மட்டும் வந்துட்டு போயிருக்கோமா அப்படின்னு முடியும். அப்படி இல்லை, சரி ஜாலியாக அந்த ஆடிஷன்லாம் முடிச்சு. பட் சூர்யா பற்றி சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இந்த ஃப்ரெண்டுன்ற வந்து ஒருத்தன் எப்பயுமே ரொம்ப எதை பற்றியுமே பெருசாக கவலைப்படாமல் எங்கே கூப்பிட்டாலும் வந்துட்டு. ஸோ ஆப்வியஸாக அவ்வளோ போய்ட்டு ஸ்டாரோட பையன் இவன் ஏன் நம்ம டீ கடை கூப்பிட்டா வரணும், இவன் நம்ம அங்கே கூப்பிட்டா வரணும்னு யோசிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் எங்கே போனாலும் அவன் வந்து இன்னாரோட பையன் அப்படின்றதே எப்போ ஃபீல் ஆகும்னா அவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்க அப்பாவை பார்த்தாலோ இல்லை ஏதாவது காஸ்ட்லியான பொருட்கள் கையில் வச்சிருந்தாலோ காரில் வந்து இறங்கினாலோ மட்டும்தான் நமக்கு ஃபீல் ஆகுமே தவிர நார்மலாக அஸ் பர்சனாக பார்த்தோம்னா யாரா நீன்னு தான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வரைக்குமே டில் நவ் அவனை எப்போ மீட் பண்ணாலுமே அப்படி தான் இருக்கும். நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பையனாக இருப்பான். ஸோ ஆடிஷன் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபீனிக்ஸ் வேறு பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீனிக்ஸ்க்காக அவன் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தான். ஆனால் அப்பயுமே ஹி கெப்ட் கமிங் இந்த ஷூட்டுக்கு. சம்டைம்ஸ் ஏன்னா இவ்வளோ கேரக்டர்லாம் சம்டைம்ஸ் ஹாஃப் டேவோ 3 hours தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இல்லாமல் அங்கே சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இங்கே வருவான் அந்த சீனை. கல்ச்சரல் சீக்வன்ஸ் அப்போ அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் முடிச்சுட்டு கையோட நேராக அந்த ஸ்பாட்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு ரெஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் ஷூட்ஸ் அவனுக்கும் மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. ஆல்சோ டேரக்டர் கிட்ட எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நண்பன் சூர்யா. ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த சீரீஸ்குள்ளே வந்தோம். அப்புறம் அவனு எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லேருந்து எஃபெக்ட் எதுக்கும் ஒரு தடவை அவங்க அப்பாட்ட வேணால் போய் மீட் பண்ணிவிட்டு வந்துட்டு சரி ஓகே. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவையும் மீட் பண்ணி பேசினப்போ இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஒரு 5 minutes 10 minutes தான் கதையை கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு ஜிம் செட்டப் ஒன்று இருக்குது. அங்கே வி டாக்கிங் அபவுட் நடு செட் இந்த மாதிரி பிகே சந்துரு அந்த கதையை தான் பற்றி பேச ஒரு 5 minutes கூட இல்லை, டக்குன்னு கேட்டார். பயங்கர அனாலிசிஸ் பிரித்து பிகேயோட ஜேர்னியும் சந்திரோட ஜேர்னியும் எப்படி ஒன் இஸ் இன்டர்னல் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல்ன்றதை அழகாக பிரித்து காட்டினார். நாங்கள் உள்ளே இருந்தால எங்களுக்கு அது தெரியல. கேட்டு 5 minutes ஹி பாயிண்டட் அவுட் தேர் என்டையர் ஜேர்னியை பிரித்து சொன்னார். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் பயங்கர கதை சென்ஸ் இருக்குது, பயங்கரமாக அனலைஸ் பண்ணுவார்னு. ஐ காட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஓகே. ஸோ சொல்லுங்கள், உங்களுக்கு சூர்யா பிரதர் கூட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் 2 பேரும் அந்த இதில் ஸ்கூலில் அடிச்சுப்பீங்க இல்லையா, ஃபிசிக்ஸ் லேபில் அடிச்சுப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள்? ஃபிசிக்ஸ் லேப் ஃபைட் செம்மையாக இருந்தது, செம்ம அட்ரினல் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக வைக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. அப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்லாம் கற்றுக்கிட்டு எதுவும் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 சில ஷார்ட்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது பார்க்குது. அதுக்கப்புறம் வந்து சரி நிஜமாலே அடிச்சுவாங்கடா போட்டு எதையாவது பண்ண ஏதாவது அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லை ஆக்சுவலி அதில் உண்மையிலே அடிச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு 2 பேருமே போயிட்டு ஏமாச்சா உனக்கு ஒன்றும் இல்லடா ஏமாச்சா மாறி மாறி அது அந்த பெரிய ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்களே ஃபைட் முடிச்சதுக்கப்புறம் ஓகே தானே ஓகே அந்த மாதிரி 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. 2 பேருக்கும் ஃபேக்காக எப்படி அடிக்கணும்னு அவ்வளோவா தெரியல அப்போ. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் உடம்புலயும் அவ்வளோ அடி இருந்தது. செம்ம எக்ஸாஸ்ட் ஆகி அன்றைக்கி நைட்டு ஆல்மோஸ்ட் 3:34 ஆயிடுச்சு அந்த ஷூட் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் சசி சாரை பற்றி பேசல. சசி சார் சொல்லு. ஸ்டார்டிங் அவரோட வயசில் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா, பிகே வின் பண்ணிடுறா. ஸோ அந்த லைன் வந்து நான் ப்ரொடியூசர் என்ன சொன்னேன்னா
எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட சுப்பிரமணியபுரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு டைரக்டரை பார்த்தேன், ஹவு மச் சுப்பிரமணியபுரம் இம்பேக்டட் ஹிம்ன்றது அது நான் தான். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிட்ரே பண்ணிட்டாங்க, தி லெட் மீ டவுன். ஸோ நான் ரொம்ப டவுனாக இருந்த ஒரு டைம் அது. சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு இருந்தப்போ அந்த எண்டில் அந்த கஞ்சா கருப்பு நினைக்கிறேன் இவர் கத்தியை வாங்கிட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அதை பார்த்தப்போ எனக்கு வைபாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ்வளோ தான். அப்போ அதான் சொன்னேன், சசிகுமார் அண்ணா வந்து மீட் பண்ணுறப்போ இந்த கதையெல்லாம் சொன்னேன், சொல்லிவிட்டு ஆனால் எண்டில் இயர்ஸ் லேட்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டும்கா அந்த வயரை பிடுங்கி விட்டுட்டு ஹில் வாக் அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சுப்பிரமணியம் கடைசி ஷாட் பார்த்தீங்கன்னா உங்கள் வயரை பிடுங்கி விட்டுட்டு ஹில் வாக். ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவ்வளோ ஒரு பழி வாங்குறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஷாட் வந்து இட் ஹேட் அ ஹெவி இம்பேக்ட் ஆன் மீ. இட் கேவ் மீ ஹோப், இட் கேவ் மீ ஃபெய்த் இன் ஃப்ரெண்ட்ஷிப் அகைன். நான் வந்து இந்த ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று பண்ணோம் இதுக்கு. அது வந்து அவர் எங்களோட ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு சசிகுமார் அண்ணா அவர் ஷேர் பண்ணியிருந்தாரோ சம்திங் அதன் அதை பற்றி பேசுகிறப்ப தான் நான் ப்ரொடியூசர் இதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும், சுப்பிரமணியம் இம்பாக்ட் ஒன்று என்ன அவனுக்கு இவ்வளோ பிடிக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, நான் மீட் பண்ண வைக்கிறேன்னாரு. நான் சொல்கிறேன் இல்லை பர்சனலாக மீட் பண்ண மாட்டேன், ஒர்க்னா மீட் பண்ணலாம், இதில் ஒரு கோச் கேரக்டர் இருக்குது, அதை அவர் பண்ணுறாருன்னா சொல்லுங்கள், அதுக்கு நான் கதை சொல்ல வரேன், பர்சனலாக பார்க்க வேணும். ஹி வாஸ் ஸோ ஸ்வீட் டு சென்ட் அ வாய்ஸ் நோட் டு ப்ரொடியூசர் செந்தில் சொன்னார், பர்சனலாக சும்மா மீட் பண்ண மாட்டியாமே கதை சொல்லவா சொன்னார். தென் ஹீ கேம் டு அனோக்கி வந்தார், ஒரு காஃபி ஷாப் வந்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். நான் இந்த சுப்பிரமணியம் கதை சொல்கிறேன் வெறுமை தான் தலையடிக்காது, அவருக்கு இவ்வளோ உள்ளே போயிருக்குன்றதே எனக்கு அவர் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லப்போ தான் தெரியும். நம்ம சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு உள்ளே போயிருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஞாபகமாக அது வேறு இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ கதை சொல்கிறப்ப இதை நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோச் கேரக்டர் இருக்குது, நான் நிறைய விஷயம் அப்படி தான் சொன்னேன். வெறும் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் கேட்டார். அதெல்லாம் தாண்டி அவர் பாஸ்கெட்பால் வச்சு ஒரு கதை வச்சுருக்காரு. அவர் லைட்டாக ஆடுவார், முன்னாடி ஆடி இருக்காரு. ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பாஸ்கெட்பால். அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார். நான் சொன்னேன் என் கதை நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் கதை நான் பண்ண போகிறேன், சீசன் 3 or 4 நான் உங்கள் கதையை திருடிக்கலாமான்னு கேட்டேன். உடனே சொன்னார் எடுத்துக்கோ, நான் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கார், கேட்டோன்னே எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஏன்னா சில பேர் நம்ம படத்தில் வேறு இருப்பாங்க, நேரில் பார்க்குறப்போ என்னடா இவனையாடா நம்ம அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் தலைவன் சொல்லி தான் பேசுவேன். ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் சசிகுமார் இதை பண்ணுறாருனா மட்டும்தான் இந்த லைன் சொல்லி தான் அதை எழுதினேன். பிகே ஜெயிச்சு காட்டுன்றது சசிகுமார் பண்ணால் மட்டும்தான் இந்த லைன் வரணும்னு சொல்லி நான் எழுதி வச்சுருந்தேன். அவர் பண்ணதுக்கப்புறம் தான் அதை ஓகே பண்ண. அவர் பண்ணலன்னா வேறு யார் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாலும் பிகே ஜெயிச்சு காட்டில் சீரிஸ் ஓப்பன் ஆகிருக்காது. எனக்கு சசிகுமார் சாரோட பண்ணும்போது அவர் நிறைய பாஸ்கெட்பால் பற்றி தான் என்கிட்ட பேசியிருந்தார். லைக் ஐ செட் அவருக்கும் பாஸ்கெட்பால் விளையாடுவார். இதில் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு லைனும் இருக்குது அவர் சொல்கிறது, பாஸ்கெட்பாலை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதரா, ஒரு லைஃப்பில் என்றைக்காவது உனக்கு உதவும் அப்படின்னு. அது என் லைஃப்லேயும் சரி எங்கள் டைரக்டரோட லைஃப்லேயும் அது வந்து அதுதான் உண்மை. ஏன்னா அவரோட கோச்சுமே அவர்கிட்ட சொன்னது அதுதான், என்னோட கோச் யூரோப்பில் இருக்கும்போது என்கிட்ட சொன்னதும் அதுதான். இந்த ப்ராஜெக்ட் கிடச்சதும் பாஸ்கெட்பால் மூலம் தான். அவருக்கும் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பாஸ்கெட்பால் மூலயமா தான் அப்படியே வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு. பட் இந்த சீன் எடுக்கிற அன்றைக்கி மட்டும் நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த டைலாக் மட்டும் அப்படியே சொல்லிவிடுங்க ஓகேன்ட்டு சொல்கிறாரு. பாஸ்கெட்பாலை விட்டுறாத அப்படின்னாரு. ஆனால் இன்னொன்று போயிடலாண்ணா என்ன இல்லை பாஸ்கெட்பால் மட்டும் விட்டுறாதீங்கன்னு வேணும். இந்த மாதிரி அதில் ஒரு வார்த்தை விட்டால் கூட நான் விடாமல் எங்கள் டீம் வந்து பக்கத்துலேயே பேப்பர் வச்சு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு 10 or 12 டேக்கோ போச்சு. ஆனால் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் அவர் புரிஞ்சிருச்சு இவன் ஏதோ காரணத்துக்காக தான் அவன் பண்ணுறான். அப்போ ஒரு காரணமும் தெரியாது. ஆனால் மிச்சம் எல்லா சீனையும் அப்படி எடுத்துகிட்டு இதை மட்டும் இப்படி பண்ணுறான்னா காரணம் இருக்குன்னு சொல்லி 10 டேக்கோ 12 டேக்கோ அதில் இருக்கிற ஏன்னா அது என் கோச் எனக்கு சொன்னது, ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாது அப்படின்றதுனால அதை அந்த ஹோல் டைலாகில் சொல்லிவிட்டு பாஸ்கெட்பால் மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லுவார். அவ்வளோ டேக் போச்சு. பட் இட்ஸ் வெரி நைஸ் டு அவ்வளோ பேர் பேசிகிட்டு இருந்தாலும் ஷார்ட் மேலே ஒரு கண்டு இருந்துகிட்டே இருக்குது. நாங்கள் முடிச்சிட்டேன்னு கூட சொல்லலை, திரும்பி பார்க்குறேன் அவ்வளோதான். உடனே எந்திரிச்சு ஷார்ட்டுக்கு வந்து இருந்தார். அதான் நான் சொன்னேன்ல, அவரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாளும் அந்த அட்மிரேஷன் அதிகமாகிட்டே போகுது. அவர் செந்தில் ப்ரோ வந்து இவர் டப்பிங்க்கு கூப்பிட்டாரு. அப்பயும் அதை இந்த டைலாகை நான் சொல்லிடுவேன்னு சொல்லிடுங்க மாட்டேன். அந்த டைலாக் நான் கரெக்டாக சொல்லிடுறேன், டைரக்டர் சொல்லிட்டுங்க பயந்துருப்பார் அவர். ஐயோ செட்லேயே வந்து 10-15 டேக்கு போனார், டப்பிங்கில் எவ்வளோ எடுப்பாருன்னு தெரியாது. டப்பிங் வந்து ஒரு 3 hours முடிச்சுட்டு போனோம். ஏன்னா அவர் வந்தது வந்து 2 days தான் வந்தது. ஓகே டப்பிங் பண்ண, ஆனால் லஞ்ச் வேணால் சொல்லிட்டு போனேன். ஏன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஒரு 3-4 மணி ஆச்சு. 3-4 மணி ஆனோடனே அவர் அசல் லஞ்ச் வாங்கிட்டு வந்துடுறாரு. லஞ்சு சாப்பிட்றப்போ சொன்னார், என்ன எத்தனை நாள் வந்தேன் அப்படின்னாரு. 2 நாள் வந்தீங்களா, பாவில ரத்தத்தை உறுதிட்டீங்களா. ஸோ பட் நல்ல விஷயமா சொன்னார். 2 நாள் நீங்கள் இவ்வளோ எடுத்துட்டீங்களா, நல்ல விஷயன்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்கூலுக்கே கூப்பிட்டு போன மாதிரி
ஒரு மாதிரி ஃபீல். நிறைய சீன்ஸ் வந்து இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நடந்தது இல்லை, இது அப்படிங்கிற நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன் நடு சென்டர்னு பேர் வச்சிங்க? ஸோ இப்போ கதைப்படி பிகே கேரக்டர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு பாஷான ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பான். அங்கேருந்து சில பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறான். ஸோ ஒரு நடு சென்டர்னு ஏன் டைட்டில் வச்சோன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் பாஷான ஸ்கூல்லையும் செட் ஆகிருக்க மாட்டான், இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வரப்போ இங்கேயும் செட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவோம். ஸோ அது ஒரு லேயர். அதை தவிர பேஸ்கெட் பாலில் அந்த கோர்ட்டில் வந்து அந்த நடுவில் அந்த ஹாஃப் கோர்ட் இருக்கும் இல்லையா, அதை தவிர மெயினாக சென்னை ஸ்லாங் நடு சென்டர் அது இருந்தது. சென்னை ஸ்லாங்கில் ஏதாவது வைக்கணும்னு பார்க்குறப்போ நடு சென்டரும் அதில் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நடு சென்டர். ஓ கிரேட் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எனக்கு உங்களோட கேரக்டர் பயங்கரமாக பிடிச்சிருந்தது ப்ரோ. உங்களை மாதிரி ஒரு நண்பர் தான் வேணும் எல்லாத்துக்கும். கிடச்சிச்சுன்னா போதும். அவர் மாதிரி ப்ளே பாய்லாம் கூட இருந்தாருன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட இருந்தா நமக்கு ஒன்றாம டு ரிஜிஸ்டர் நான் ப்ளே பாய் கிடையாது, நடுவுல நான் ப்ளே பாயா. ஆமாம், அது குரு அன்றைக்கே சொன்னால் ஏன் அந்த கேரக்டர் ஏன் ப்ளே பாய் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு. மேபி அந்த ஸ்கூலில் பொண்ணுங்கிட்டே பேசுறதுக்கு தயங்குற பசங்க இருக்கிறப்போ இவன் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவான். என்ன மாதிரி தயங்குற பசங்க இருக்கிறப்போ கொஞ்சம் ஆமாம், காளி வந்து பொண்ணுங்கிட்ட பேசவே வராது. ரீல் நாட் ரியல். ஸோ தெரியல எதனால உங்களுக்கு குரு ப்ளே பாய் மாதிரி கன்வே. அது அந்த மாதிரி சட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஆம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே இவர் தான். நமக்குலாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிறது முக்கியமாக எனக்கு. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. அது எங்கே இவங்க கூட ஸோ ஐ திங்க் பிகாஸ் யூஸ்வலி குரூப்பில் இருந்தாலே ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருப்பான், ஒருத்தர் ப்ளே பாயாக இருப்பான்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஐ திங்க் அவனை ப்ளே பாயோட அசோசியேட் பண்ணாங்க. பட் கான்ஷியஸ்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். லைக் ஜெயந்த் வந்து எப்போ சாப்பிட்ற மாதிரி காட்ட மாட்டோம், அவன் வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரிலாம் காட்ட மாட்டோம். வி ஹவ் ட்ரைட், பட் அதெல்லாம் மீறியும் குரு அவனோட நேச்சர் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல இவர் எதுக்கு வேலைக்கே போகாமல் வீட்டிலே வச்சுருந்தீங்க? வீட்டில் தான் வேலை செய்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இல்லையா? ஸோ வெங்கட் வந்து எடிட்டர். ஸோ எடிட்டிங் ப்ளஸ் டைரெக்ஷன் டீம்லேயும் இருக்கா. ரைட்டிங்கும் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டிஸ்கஷன் கூப்பிடுவோம். ஸோ எல்லாத்தையுமே அவன் என்னோட ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ இல்லை தச்சின்னு ஒரு கேரக்டர் வருது இல்லையா. ஸோ என் ரியல் லைஃபோட தச்சி. ஆமாம், ஸோ என் கூட ஸ்கூலில் ஒரு 3rd 4thலேருந்து படிச்சுட்டு இருக்கான். அது புறம் ப்ரோ கரெக்டாக? யா, ஸோ தட்சிணாமூர்த்தி தச்சி. ஸோ இவனை வச்சு தான் அந்த கேரக்டர் பேசிக் தான், எல்லாமே கிடையாது. எல்லா கேரக்டர்ஸும் இதில் ரியல்லேருந்து எடுத்துருக்கோம், பட் நிறைய ட்ராமா ஆட் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஷன் சேர்த்துருக்கோம். உங்களோட இதுதால ரீல் கரெக்டாக? ஆமாவா? ஸோ இவர் ஒரு சின்ன பாரு. ஆமாம், ஓகே. இவர் பேஸ்கெட். ஆமாம், நான் வந்து ஸ்கூலில் பேஸ்கெட் ஆடிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரு 10th முடிச்சுட்டு 11th வேறு ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். அங்கே பேஸ்கெட் பால் இல்லை, கோர்ட் இல்லை, கோச் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே போயிட்டு அங்கேயும் நாங்கள் முதல்ல கொஞ்சம் ஃபிட்டுன்னு ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த நிர்மல் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து காளி. ஓகே, ரியல் லைஃப் ஒரு காளி. ஸோ அங்கே போனப்போ நிறைய பேருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல, நம்ம போய் ட்ரெஸ் பண்ண விதமாக என்னன்னு தெரியல. இவனே சொல்லியிருக்கான், எனக்கே உன்னை பார்த்தப்போ முதல்ல பார்த்தப்போ அடிக்கணும் தானே அப்படின்னு சொல்லி. பட் இவென்ச்சுவலி ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே தோணுச்சு, ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். டீம் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு கோச்சில் எதுவுமே இல்லை, பட் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரே ஒரு கேம் ஜெயிச்சா போதும்னு தோணுச்சு அந்த ஏஜுக்கு. ஸோ நாங்கள் போய் நிறைய மேட்ச் போனோம், தோத்துட்டே இருந்தோம். இருந்து ஒரே ஒரு டோர்னமெண்ட் வந்து ஒரே ஒரு கேம் தான், ஃபுல் டோர்னமெண்ட் கூட கிடையாது. ஒரே ஒரு கேம் ஜெயித்தோம், பைத்தியம் மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். சுற்றி இருக்கணும் என்னடா லூஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அதோட ஐ வாஸ் டன், போதும் பேஸ்கெட் பால். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு. ஏதோ ஒரு அரைகுறையாக விட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, ஒரே ஒரு கேம் பயங்கரமாக விளையாடி ஜெயிச்சோன்னு ஓகே, அதுதான் இல்லை டைலாகாகவும் வச்சுருப்போம். ஒரே ஒரு மேட்ச் தரமாக விளையாடி ஜெயிக்கணும், க்ளோஷருக்காக. அந்த ஏஜில் அது க்ளோஷர்னு எனக்கு தெரியல, பட் இப்போ ஆல் தீஸ் இயர்ஸ் லேட்டர் புரியுது, ஓகே க்ளோஷருக்காக தான் பண்ணி. பட் ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸோட வெற்றி கொடுக்குற போதை வந்து வேற எங்கேயுமே கொடுக்காது அந்த மாதிரி ஒரு மாதிரி இல்லை. எனக்கு பர்சனலாகவே அது எப்பவுமே எனக்கு இருந்ததில்லை. லைக் இப்போவும் சரி, ஐ என்ஜாய் ரைட்டிங் அதெல்லாம் இருக்கே தவிர ஐ டோன்ட் நோ இஃப் ஐ என்ஜாய் தி அட்டென்ஷன். ஸோ எனக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம், அது அதில் கிடச்சிச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேஷுவலாக விளையாட ஆரம்பிச்சது, ப்ராப்பராக விளையாடுனது அதோட. கதையை கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 எபிசோடுக்கும் வாங்கிட்டோம், இதுக்கு மேலே வர. பட் ஆக்சுவலி ஸ்போர்ட்டில் இருக்கிற நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்போர்ட்டில் இருக்கிற ஹையை விட ஐ திங்க் ஒரு டீமாக இப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லோரும் ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுல இருக்கிற ஹை இன்னும் ஆக்சுவலி ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே டீமாக ரொம்ப வருஷமாக விவர் ஸ்ட்ரகிளிங், அதுக்கப்புறம் தான் நடு சென்டர் நடந்தது. ஸோ ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறதே அதுவே ஒரு பெரிய போதை தான் ஆக்சுவலி. பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா அவனுக்கு அந்த 1 வின்காக தான் அவன் ஆடுறான்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சும்மா சரி அவன் கூப்பிட்றான்னு போயிட்டு ஆடுறது தான். நாங்கள் அந்த 1 வின் கிடச்சி அவன் செலிப்ரேட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சோம் இதெல்லாம் தான் இதுக்கு தானே, இதுக்கெல்லாம் தெரியாது. சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றான் போகிறான் எல்லாம் ஆடலாம் சொல்லிட்டு அப்படி போய் விளையாடுனது தான். எல்லாருக்கும் கேரக்டர் கிடச்சிச்சு, இவன் தான் கடைசியாக நாங்கள் எடுத்தது பிகேக்கு. ஆமாம், பிகேக்கு தான் இன்னும் ஆல் ஃபைனலைஸ் பண்ணாமல் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் வந்து செந்தில், அவர் வந்து அப்படியே ஒன்று மாதிரி இருக்காண்டா, எதுவுமே யார்ட்டையுமே சொல்ல மாட்டானா. ஸோ எனக்குமே வந்து என் கூட இருக்கிறவங்களுக்கே
நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. ஸோ அப்படின்னு தான் பில்டப் கொடுத்தாரு. நான் மீட் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு. ஓகே, நிறைய விஷயத்தில் நம்ம இதுதான் என்ன மாதிரி தான் இருக்கேன். பார்க்கறதுக்கு என்ன மாதிரிலாம் இல்லை, பட் பர்சனல் அட்வைஸ் 100% இல்லை, பட் ஓரளவுக்கு நிறைய வைப் ஆச்சு அவனோட. இப்படி இந்த மாதிரி பண்ணாத தப்ப நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அமைதியா இருந்துருவீங்களா? ஸ்கூல்ல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும், அந்த அளவுக்குலாம் எனக்கு கிடையாது. ஓகே, சொல்லிடுவீங்களா? நான் அந்த பொண்ணு கூப்பிட்டு ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவீங்க. டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் அந்த எபிசோட் முடிச்ச அப்புறம் வந்து கேட்டான், எல்லாரும் கேட்குறாங்க, நான் அந்த பிரின்சிபல் ரூம்லேயே நீங்கள் ஒரு வார்த்தை அதுல எனக்கு டவுட்டா இருந்துச்சு. என்ன திட்டுறாங்கண்ணா எல்லாரும், அப்படி நான் பேசியிருக்க மாட்டேன், அதனால தான் நீ பேசுகிறேன், வாங்கிக்கோ. நீங்க ரியல் லைஃப்ல அப்படிதான் இல்லையா? பேசவே மாட்டீங்க இந்த மாதிரி பண்ணாத தப்ப பண்ணான்னு சொன்னாலும்? இல்லை, நான் அதுலேயே டைலாக் வரும். நீங்கள் எனக்கு வேணா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் இருக்கலாம், பட் நான் அப்படி கிடையாது. அந்த இடத்துல ஸ்கூலில் போய் அடிக்கிறப்போ அடிக்கும்போது வீடியோ வைரல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைலாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அதான் யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சோமோ அவங்க பண்ணாலும் நம்ம அதுக்கு நான் நீ பண்ணிட்டு நான் செய்கிறேன்னா அப்போ அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைல்ல. ஸோ அதான் பிகேக்கு சொன்னேன், அவங்க நினைக்கட்டும், பட் இவென்ச்சுவலி தேல் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். அது நிறைய சீன்ஸில் நடக்கும். அது நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை கொஸ்டின் பண்ணுவேன். ஒரு சீனை நான் இப்படி பண்ண மாட்டேன், இது பண்ணுவேன். பட் நான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவேன், நான் என்ன ப்ளே பண்ணல, பிகேவாக ப்ளே பண்ணுறேன். ஸோ அவன் என்ன பண்ணுவானோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லை, பட் அது எனக்கு ஒன்றும் ஃபேவரட் சீன்ஸ் அவன் பண்ணது. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீன் பேசியிருக்கவே மாட்டான். எல்லாரும் பேசுகிறப்ப அவன் மட்டும் பேசவே மாட்டான். எண்டில் டேல்ஸ் மட்டும், அண்ட் மோஸ்ட் ஆஃப் சீன்ஸ் அவன் கிளிசரினே போட மாட்டான். ஆக்சுவலாக அழுவான். இவங்க எல்லாரும் விட ஆக்சுவலி இவன் தான் ஆக்டிங்க்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. கிளியராக தான் இருந்தால் இவங்க எல்லாருக்கும் லைக் ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, ஒரு ஆசை இருந்துச்சு நடிக்கணும்னு. இவனுக்கு அந்த ஐடியாவே இல்லை. நாங்கள் தான் அவனுக்கு எடுத்து இங்கே கூப்பிட்டு வந்தோம். பட் 2-3 அதர் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்குமே கிளிசரின் மோஸ்ட்லி போடலன்னு நினைக்கிறேன். முன்னாடி தான் ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், 2 பேரும் சட்டை கிழிச்சு பார்த்தா பின்னாடி ஃபுல்லா கோடு கோடா இருக்கும். அவ்வளவு குத்தல்கள். இந்த ஒரே நைட்ல ஹீரோவான கதை தான் ப்ரோ. அந்த மாதிரியா? வெள்ளிக்கிழமை நைட் வந்து இவனை பிகே கேரக்டர் சூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் இவன் தான் ஹீரோன்னு சூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ரேண்டமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேரி டேல் ஸ்டோரி மாதிரி தான் அது. திடீர்னு ஆக்டிங்கும் போது பயம் எதுவுமே வரவே இல்லையா? பயம் வரல, பட் என்ன சொல்கிறது, ஒரு சர்ரியலான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதுவும் அவுட் ஆஃப் நோவேர். இப்படி நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இதுன்னு ஒரு பாஸ்கெட்பால் பிளேயருக்கு ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் ஆன் ஸ்க்ரீன் போர்ட்ரே பண்ணுறது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. அவர் டொமினிக்ல கேரக்டர் ஜெயந்த் ஸ்டார்டிங்ல இருந்து முதுகு மட்டும் வருவார் பார்த்தீங்களா? எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. சிலமும் சொல்லி கொடுங்க மாஸ்டர், நான் தெரிஞ்சுட்டேன், ஸ்டம்ப் அடிச்சு கொடுங்க ப்ரோ. பயங்கரமா இருந்தது ப்ரோ. அண்ட் இந்த த்ரோட்ல குத்தி இது அந்த சீனும் பயங்கரமா இருந்தது, வேற லெவல். சொல்லுங்க ப்ரோ. அதான் ஜெயந்த்ங்கிற கேரக்டர் அவர் தான் சொன்னார். இந்த மாதிரி என் லைஃப்பில் வந்து அந்த கேரக்டர் நான் சத்தியமாக இல்லை, ஒரு பர்சன்ட் கூட இல்லை. ஸோ பேசிக்காக அந்த கேரக்டர் எனக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ சொல்லும் போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. இதுதான் கேரக்டரு, இந்த குழந்தைக்கு வந்து பெருசாக மெச்சூரிட்டிலாம் இருக்காதுப்பா, சின்ன உலகம், ஜாலியாக இருப்பான், அதுதான் பேசிக்காக. அது ஏதோ பிடிச்சிருச்சு, வந்துருச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தோஷமாக தான் இருக்குது. கிரேட், சூப்பர். அப்படியே ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் சார்ந்த கதைகளுக்கு வந்து நம்ம எழுதும்போது நம்ம நிறைய மெமரிஸ் மண்டக்குள்ள வச்சுருந்துருப்போம். ஸ்கூலில் நமக்கு கிடைச்ச மெமரிஸ் எல்லாமே வந்து அதையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதி இதை காமிக்கலாம், இதை காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் இந்த நடு சென்டருக்கு எழுதும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதை காமிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்தது, அதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நடு சென்டர் அவங்க சொன்ன மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் சிலது, அண்ட் அவங்க ஸ்கூல் டைமில் இருந்தப்போ இருந்த எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஸ்கூல்ஸ் போய் விசிட் பண்ணோம், ஒரு சில ஸ்கூல்ஸ் விசிட் பண்ணோம். இப்போ இருக்கிற கிட்ஸ் கிட்ட பேசணும். ஸோ அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சில எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் அதில் நாங்கள் ஒரு சீனில் வந்து நம்பர் வாங்குற மாதிரி வச்சுருந்தோம். நம்ம டைமில் நம்பர் வாங்கும், இப்போ ஐ திங்க் இன்ஸ்டா ஐடின்னு தான் பேசிக்கிறாங்களே. ஸோ அதுவே எங்களுக்கு அதெல்லாம் அந்த பசங்கள்கிட்ட கேட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் இட். அண்ட் அதோடு சேர்த்து இதில் வர ஒரு சில கேர்ள்ஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கும் அவங்களுக்கும் பெரிய கனெக்ஷன் ஒரு சம்மந்தம் கிடையாது. பட் நான் ஆஸ்பிரேஷனலாக பார்க்குற கேரக்டர்ஸ் அதான் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஃபரா எடுத்துக்கிட்டா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்தில் வந்து இப்போது சர்டன் டைமில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தரை ஷேம் பண்ணுறப்போ நம்ம ஒரு மாதிரி கூனி குறுகி போவோம்ல, நிறைய கேர்ள்ஸ்க்கு அது நடக்கும். பட் அந்த ஃபரா அதை ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணுவாள். அது எனக்கு ஆஸ்பிரேஷனலாக இருந்தது. ஸோ அது வென் ரைட்டிங்கில் பார்க்குறப்போ அவர் எழுதுகிறப்போ ஐ திங்க் பார்க்குற சில கேர்ள்ஸ் அப்படி தே கம் அவுட் அண்ட் ஸ்பீக், அந்த ஷேம் அண்ட் கில்ட் வந்து இல்லாமல் தே கம் அவுட் அண்ட் ஸ்பீக்கே நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பர்சனலி
ஸ்கூல் லைஃபை அப்படியே திருப்பி நமக்கு ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னா டைம் ட்ராவல் கிடச்சா எங்கே போவீங்க? ஸ்கூல் லைஃப் தான் போவோம், ஸ்கூல் லைஃப் தான் போவோங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த வேர்ல்டுக்குள்ளே வாழ்ந்தது எப்படி இருந்தது, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். பேசிக்காக எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கல்ல பார்க்க அந்த ப்ளே பாய் மாதிரி இருக்கேன்னு. பட் ஸ்கூலில் பார்த்தா எனக்கு வந்து கட்டு ஸ்கூல் எனக்கு ரொம்ப நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்தது. பிகாஸ் ஸ்கூலில் நான் அப்படி குரு மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன், என் லுக்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி இருந்தது. நிறைய இன்செக்யூரிட்டியில் எப்படியாவது இந்த உடம்பு ஏற்றிடணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும், அட்டென்ஷன் சீக்கிங்க்கு ஒன்று பண்ணுவோம்ல, அது எல்லாமே நான் ஸ்கூலில் பண்ணிட்டேன். பட் கட்டு வேர் இங்கே நடு சென்டரில் வந்தால் குரு அப்படின்ற ஒரு கேரக்டர். நான் ஸ்கூலில் எப்படி இருக்கணும்னு நான் ஒன்று ஆசைப்பட்டிருப்பேன்ல, அது எல்லாமே இதில் இருந்தது. ஸோ இட் டர்ன்ட் அவுட் டு பி பியூட்டிஃபுல். ஐ கேன் ப்ளே போத். என்ன மாதிரியும் இருக்க முடியுது, நான் ஸ்கூலில் இப்படி இருக்கணும்னு நினச்ச மாதிரியும் இருக்க முடியுது. ஸோ இட் ஹேஸ் அன் ஈக்குவல் பேலன்ஸ். நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் டைம் ட்ராவல் பண்ணால் எங்கே போகணும்னு கேட்டேன்னா ஆப்வியஸாக ஸ்கூல் லைஃப் தான் போக முடியும். நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் எனக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் பேண்ட்டை மாட்டி பெல்ட் போடுறப்ப நமக்கு டைலாம் போடுறப்ப ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வந்து அதை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த கோரே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் முக்கியமாக. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக சேர்ந்து எல்லாரும் இதுக்குள்ளே அவங்களோட மெமரிஸை போட்டு பண்ண சீரிஸ் தான் நடு சென்டர்ன்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பயங்கரமா இருக்கு, ஒரு ஸ்பீச் தெரிக்குது. ஸ்கிரிப்ட் பேப்பரை கொஞ்சம் படிக்கிறேன். இதோட சேர்த்து ஆக்சுவலாக பிகே வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தப்புறம் தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸோட விஷயமே அவனுக்கு தெரிய வரும். அந்த ஸ்கூல் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நமக்கு த்ரூ த சீரீஸ் அது ஒரு லேயராகவே ட்ராவல் ஆகிட்டு வரும். ஸோ இங்கே வரப்போ அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி அவங்களோட பழகிறது அதெல்லாம் அவன் லேர்ன் பண்ணுறான். அது பிபி மேம் ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க, இவங்க இருக்கிறவங்க பார்க்க முரடா கரடா இருக்கலாம், பழகி பார்த்தா பயங்கரமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டைலாக். எக்ஸாக்ட்லி, அது ஒரு கோர் ஆஃப் த ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அதோடு சேர்த்து ஒரு சின்ன டீட்டெயில் என்ன, பிகே வந்து பிளே மேக்கர்ன்ற பொசிஷன், ஹீல் பிளே தட் பொசிஷன். ஸோ பேசிக்லி அந்த பொசிஷனே என்னென்னா இட்ஸ் லைக் டீம், அவன் இண்டிவிஜுவலாக விளையாடுறதை தாண்டி டீமை விளையாட வைக்கிறது. ஸோ அதுதான் கதையுமே, இந்த டீமை அவன் எப்படி விளையாட வைக்கிறான், இந்த டீமை எப்படி அவன் ஃபார்மாக ஜெயிக்க வைக்கிறாங்கிறது தான். ஸோ சார் பிகே கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹீரோ கேரக்டர் கிடைக்குது. ஸ்கிரிப்ட் பார்த்தா இங்கிலீஷில் மொத்த டைலாக் இங்கிலீஷா சார், நான் தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன், அதுலேருந்து இங்கிலீஷ் டஸ் பர்சன் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், வேறு கேரக்டர் பண்ணலாம். 2 வாரத்தில் முடிவு பண்ணிட்டாங்களே. சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது என் வாழ்க்கையில் கிடச்சதில்ல. ஆஃப்டர் திஸ் நடு சென்டருக்கு அப்புறம் ஒரு 2 பேரா இல்லாமல் ஒரு 13 பேரா அப்படி மொத்தமாக நடு சென்டர் ஒரு கூட்டு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள். எடிட்டர் ப்ரோ சொல்லுங்க, நிறைய பார்த்து நீங்க தான் கட் பண்ணி அதை தூக்கி இதை ஒட்டு அதை ஒட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்து சலிச்சுட்டாரு. அந்த 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 ஒரு எபிசோடுக்கும் அந்த பேர் வருதுல்ல, பார்க்கட்டும் பழகட்டும், நீ தான் பேக்ல ஜாயிண்ட் போட்டியா, இதெல்லாமே வந்து யதார்த்தமா சூப்பரா இருந்தது. அதோட ஐடியா ஆக்சுவலி என்னன்னா, இவன் ஒரு ஐடியா சொன்னான். சொல்லும்போது எப்படி சொன்னா, இந்த மாதிரி எபிசோட்லேருந்தே ஏதாவது ஒரு டைலாக எபிசோட் டைட்டிலாக வைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எபிசோடில் வர ஏதோ ஒரு மேட்டர் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், அதில் பேசின சீன்லேருந்து ஒரு டைலாகாக இருக்கும். சூப்பர். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், நடு சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நடு சென்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்கிறதே ஒரு மாதிரி இருக்கு, இதுக்குள்ளேயே எல்லாமே அடைக்கிறோம். இல்லை ஆக்சுவலி என்னென்னா, இப்போ வந்து நான் முன்னாடியும் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, இப்போ நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே முதல்லேருந்தே ஒர்க் பண்ணி சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். அது முன்னாடி சின்ன வீடியோலாம் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. நான் இவர் அண்ணன் கேரக்டர் பண்ண அப்படின்னு நினச்சேன். நான் இவர் வந்து பார்த்தேன் அண்ணன் கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன். அதான் வேலைக்கு அது சும்மா போனேன் ப்ரோ. அன்றைக்கி சும்மா பொசிஷன் கொடுக்க ஆள் இல்லைன்னு நான் வந்து அன்றைக்கி சும்மா அந்த லொக்கேஷன் போனோம், சும்மா பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன கருத்து சொன்னாங்களோ அது எல்லாமே நான் டைலாகை படிச்சுட்டு அதை பேசிகிட்டு இருந்தேன். அந்த மேனேஜர் கூட இருந்தவர், எங்க இவரே பக்காவா இருக்காரு, எல்லாரும் ஆமா இவன் பக்காவா இருக்காரு. எனக்கு உங்களோட தாத்தா கேரக்டர் உங்களோட அப்பாவோட கேரக்டரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சம தாத்தா இல்லை உங்களுக்கு? அந்த மாதிரி தானே தாத்தா? ஆமா, ஒருத்தர் இருந்தாரு. அதாவது ரியல் டச்லாம் வந்துட்டு வீட்லயும் இந்த இன்டர்வியூலாம் பார்ப்பாங்கல்ல. ஆமாவா? ஆமா ஆல்மோஸ்ட் எங்கள் தாத்தா அப்படி தான் பண்ணுவார். எங்கள் வீட்டு வாசல்லேருந்து உள்ளே வரும்போதே இப்போ நான் ஒரு பேக் எடுத்துருந்தா கூட அதில் என்ன இருக்குது எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் அனுப்புவார். இப்போ அதே தான் வச்சுருப்போம். மேலே போகும்போது எங்கள் வாடா அப்படின்னு கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அவர்கிட்ட பேசிட்டு தான் போக முடியும், வாசல்லே தான் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி அதெல்லாம் அதில் பண்ணது தான். நீங்களும் இந்த மாதிரி செல்லமாக திட்டிப்பீங்கல்ல? அந்த மாதிரி இப்போல்லாம் இல்லை, எல்லாமே சொல்ல முடியாதுங்க.
அப்பாவோட கேரக்டர் பற்றி சொல்லுங்க ப்ரோ. பிகேவோட அப்பா கேரக்டர் வந்து நிறைய எங்கள் அப்பா கிட்டேருந்து எடுத்தது இருக்குது. ஸோ பேஸ்கெட்பால் ஆடிட்டு இருந்தப்போ சரி, ரொம்ப சப்போர்ட். லைக் அதான் பிகேக்கு சொன்ன மாதிரி, பிகேக்கு என்ன வச்சுருந்தோன்னா, அவன் அந்த பாஷான ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வெளில வர வரைக்கும் அவன் மிடில் கிளாஸ்ன்றது அவனுக்கு தெரியாது. எங்கள் அப்பா அப்படி தான் என்ன வச்சிருந்தாரு. ஸோ அப்போ அந்த பீட்சா கார்னர் அதெல்லாம் இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ நான் படிச்சுட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வெல் ஆஃபான ஃபேமிலி வந்தவங்க. அவங்களாம் போகிறப்ப என்னையும் கூப்பிடுவாங்க. இப்போ குரு சொல்லாமல் தான் போகிறப்ப கூப்பிடுவாங்க இல்லையா, நானும் போயிடுவேன். அப்போவே அந்த பாட்டம்லெஸ் பெப்சி பீட்சாலாம் வந்து 300-400 அப்போ போகிறவங்க கொடுத்துருன்றப்போ அவர் பாட்டு கொடுத்துருவார். ஸோ இயர்ஸ் லேட்டர் தான் ஐ காட் டு நோ தட் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்போது அது கொடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரியறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதுதான் இன் ரெட்ரோஸ்பெக்ட் ஐ வாண்டட் டு ஷோ த்ரூ பிகேஸ் ஜர்னி. வெல் ஆஃப் பீப்புள் இது பிரித்து சொல்கிறதுக்காக அந்த ஒரு ஐடியாவில் நான் சொல்லலை. சில செட் ஆஃப் பீப்புள் வந்து ஜென்ரலாக இப்போது சாப்பிடல, உடம்பு சரியில்லை, சாப்பிடாமல் இருக்காங்கன்னா சாப்பிட்றியா எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறவங்க ஒரு செட்டு. இந்த ஸ்கூலில் இருக்க பசங்க வந்து சாப்பிடல, சாப்பிட்றா அப்படி மிரட்டி சாப்பிடுங்க. அந்த மிரட்டுறது முதல்ல பயமாக இருக்கும். பட் அவங்கள புரிஞ்சிருச்சுன்னா யூல் நோ வாட் ட்ரூ லவ் இஸ், வாட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அது நான் அங்கே போய் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ இதில் ஷோவில் வர கெட்ட வார்த்தையும் சரி, கேரக்டரும் சரி, எல்லாமே நான் பண்ணணும்னு பண்ணல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவோமோ, இப்போ இருக்கிற பசங்க எப்படி பேசுகிறாங்களோ ஃப்ளோவில் பண்ணதான். ஸோ அதுவும் சரி, பிகே அப்போ நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாரும் வெளிலேருந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறப்போ தான் எனக்கு தெரியுது இப்படி பண்ணியிருக்கோம் போல. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இந்த ஸ்கூல் டைம், இந்த ஸ்கூல் வேர்ல்டுக்குள்ளே போனது அது எப்படி இருந்தது உங்களுக்கு? இப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் ஸ்கூல் இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. இவ்வளோ மோசமாக இருக்கா சென்னையில் அப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு என்னோட சீனியர்ஸும் இருக்கட்டும், என்னோட ஜூனியர்ஸ் இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது பேசுகிறது வந்து என்னன்னா நம்ம ஸ்கூலில் பார்க்குற மாதிரியே இருக்குன்றாங்க. என் ஸ்கூல் வந்து அப்படியே எனக்கு ரிலேட் ஆகும். எனக்கு அந்த கேரக்டராக நம்ம இது இருக்குல்ல, ஒருன்னே அலையிறது, சிரிக்கவே சிரிக்காத ஒரு கேரக்டராக அலையிற ஒரு இது இருக்குல்ல. சாரி ப்ரோ, ஒரிஜினல் பக்கத்தில் மறந்துடுறேன். பட் ஐ ஃபீல் லைக் ஜஸ்டிஃபைட் தான். ஏன்னா பிகேக்கு என்ன நடந்ததுன்னு, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்தான், அவனோட கேமை இழந்திருக்கான், அவன் ஃபேமிலியில் இருக்கிற ட்ரஸ்ட்டை இழந்திருக்கான், அவன் ஸ்கூலை விட்டு அவனை துரத்திருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுருக்காங்க. இவ்வளோ விஷயம் இழந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனை சிரிடான்னு சொல்கிறது வந்து நியாயமாக எனக்கு தெரியல. ஆல்சோ அவன் அப்படி இருந்ததுனால தான் அவன் சிரிக்கிற இடம் ஹைலைட்டாக தெரியுது நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ஸ்கூலில் வரப்போ இடத்துல சிரிப்பான். அதுக்கப்புறம் ஒரு 5th 6th எபிசோட் மேலே தான் லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் அதை பண்ணது. ஜெயந்த் கேரக்டருக்கு வந்து நிறைய வாய்ஸஸ் ட்ரை பண்ணிங்களேன். ஆமாம், நிறைய வாய்ஸஸ். அவனே சொல்லுவான் அதை வந்து என்ன பண்ணி பேசுவேன், தின் பண்ணி பேசுவான். ஒன்றும் இல்லை, இதான் என் நார்மல் வாய்ஸு. பேசுகிற மாதிரி தான், ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. இதுலேயே இன்னும் தின் பண்ணி பேசுறதுக்கு காரணம் வந்து ஹரிஷ் அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, எங்களோட ஏடி. உசுரை வாங்கிட்டாருங்க. ப்ரோ மூச்சு விடுறப்ப ராகத்துல விடுங்கன்னு பாருங்க. எப்படி ப்ரோ விட முடியும்? சத்தியமா தெரியாது. பேச இல்ல இன்னும் தின் பண்ணி பேசுங்க, இல்ல இன்னும் தின் பண்ணி, இதுக்கு மேல தொண்டை குத்தின்னு தான் நான் பேசணும் அப்படிதான் இருக்கும் எனக்கு. ஆனா அந்த மனுஷன் இல்லைன்னா டப்பிங் பீக். கிளப் மேட்ச் சீக்வன்ஸ் இருக்கிறப்போ வாலுக்கு பின்னாடி வாலில் வந்து கிராஃபிட்டி எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே எங்கள் கையில் ஸ்ப்ரே கொடுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ எடுக்குன்னு. ஸோ எதுக்காண்டினா ரொம்ப லைவ்லியாக இருக்கணும், பசங்க ஆக்சுவலாக இருந்தால் என்ன பண்ணுவானுங்கன்றதெல்லாம் காட்டணுன்றதுக்காண்டியே நிறைய சீன்ஸாக இருக்கட்டும், நிறையா விஷயங்களாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸோ அதை பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எங்களை ஃப்ரீயாக விட்டதில் வந்து இன்னும் கொஞ்சம் லைவ்லினஸ் கிடச்சிச்சு. டேரக்டருக்கு தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறத இப்போ ரிவீல் பண்ணலாம். இது வந்து என்ன ஆச்சுன்னா, கல்ச்சுரல் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். அதில் வந்து அன்றைக்கி வந்து ஜெயந்த் வரல, ஷூட்லாம் ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு வரான், ஆட்டோவில் வரான். அவன் திடீர்னு ஷூட் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் ரெடியாகி வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நின்றுட்டு இருக்கான். அடே அந்த டைம் வந்து எல்லாரும் இப்படி நிற்கிறோம். லொக்கேஷன் மேனேஜர் லொக்கேஷன் பார்த்துட்டே இருக்காரு. கேபு போட்டு கொடுத்து இவனுக்கு லொக்கேஷனை பார்த்துட்டே நிற்கிறாரு. வெயிட் பண்ணால் ஒரே ஒரு ஆட்டோ என்ட்ரு ஆகுது. எல்லாருமே இப்படி திரும்பி பார்க்குறோம். எல்லாரும் மூஞ்சி அங்கே தான் இருக்குது. இவன் ஆட்டோலேருந்து இறங்கிட்டு டீ வாடா போய் ட்ரெஸ் மாத்துறா. 1 minute மேனேஜர் காசு கொடுத்துருங்க. வர்றது அந்த அர்ஜென்சியே இல்லை, லத்தார்ஜிக்காக வந்து இல்லை அந்த சீன் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் சீரீஸில் பார்க்குறப்போ எந்த சீன்லாம் ஜெயந்த் மொத்தம் என்ட்ரி மாதிரி ஆரணும், அது ஆக்சுவல் என்ட்ரி. ஸோ ஒரு சீனில் வரப்போ ஹை சொல்லிட்டு வருவான், அப்புறம் ஃபினாலியில் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் வருவான். எல்லாமே அவன் உண்மையிலேயே அப்போ பண்ணியிருக்கான். ஸோ டேரக்டர் கிட்ட வந்துடலாம். அபவுட் ஒரு ஸ்கூல் ஸ்டோரியை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அவங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்டது. நிறைய அனுபவங்கள் நமக்கு ஸ்கூலில் கிடச்சிருக்கும் இல்லையா. அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி உள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகி நிறைய சீன்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டாக இருந்தது இதெல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன? கல்ச்சுரல்ஸில் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், பிகே வந்து ரேண்டமாக காளி வந்து சேலஞ்ச் பண்ணுவோம். அங்கே ஒரு பொண்ணு இருக்கால, போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஒரு ரேண்டம் பொண்ணு கல்ச்சுரல்ஸில் பார்த்துட்டு போய் சேரெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு இல் கெட் ஆன் இஸ் நீ அண்ட் ப்ரப்போஸ் பண்ணுவோம், ஐ லவ் யூ வில் யூ மேரி மீன்னு. அது வந்து நான் பண்ணியிருக்கேன். நம்ம காளி நிர்மல் வந்து எனக்கு சொன்னான், அங்கே ஒரு பொண்ணு இருக்கால போய் ப்ரப்போஸ் பண்ணுனா, திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு
ரேண்டம் பொண்ணு. நல்லா இருந்தாங்க. நான் போயிட்டு அதே மாதிரி கூச்சமே இல்லை, எதுக்காக வந்திருக்கும் தெரியும்ல. நீ சொன்னப்போ அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் போயிட்டு ரேண்டமாக அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். சீரீஸில் அந்த பொண்ணு வந்து எஸ் சொல்லும். அண்டு ரியல்ல எஸ் சொல்லிச்சு. சீரீஸில் நிறைய சீன்ஸ் வந்து ரியல்லேருந்து தான் அந்த எடுத்துருவாங்க. மாதிரி ஆமாம். இருந்தது. ஐ ஒர்க் வித் சம் டைரக்டர்ஸ் ஸ்கிரிப்டில். இப்போ அவங்க கீர்த்தியோட அப்பா வந்து டைரக்டர் அரவிந்த் ராஜ், ஊமை விழிகள்ன்ற படம் எடுத்தார். அவரோட டிஸ்கஷன் போவேன். டைரக்டர் அகமது, டைரக்டர் சுந்தர்சி, அப்புறம் சுந்தர்சியோட அசோசியேட் டைரக்டர் பத்ரி அண்ணா, அவங்க எல்லாரையும் நான் போய் ஒர்க் பண்ணி ஐ லேர்ன்ட் அ லாட். எனக்கு என்னென்னா இன்னும் 10 வருஷம் படம் பண்ணலனாலும் பரவாயில்ல. லைக் சார் ஒர்க் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோட பண்ணும். அண்ட் யாருக்காக பண்ணுறோமோ அவங்களோடையுமே வந்து அவங்க பாஸ், அவங்க ப்ரொடியூசர், அஃப்கோர்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடத்த போகிறோம். பட் இஃப் இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் பவர், ஐ டோன்ட் அப்ரிஷியேட் இட். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி, அதெல்லாம் தெரிஞ்சு அவர் பண்ணல. ஹி வாஸ் லைக் தட். ஸோ எங்கள் ப்ரொடியூசரும் சரி, மிஸ்டர் பிரதீப்பும் சரி, தேவர் வெரி, எங்களெல்லாம் நல்லா நடத்துனாங்க. அண்ட் ஹி கேவ் அஸ் நைஸ் இன்புட்ஸ். அதை டெவலப் பண்ணி திருப்ப போய் அவர்கிட்ட சொன்னோம். அதுலேருந்து அவ்வளோதான். ஸோ ஹாப்பி உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணி இவ்வளோ ஒரு லென்த்தியான சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணதில். என்னோட அந்த பர்சனல் அனுபவம், ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம், டேரக்டரோட ஸ்டோரி இதெல்லாம் கேட்கும்போது ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக இருந்தது. ஐ ஹோப் ஸோ இது வரைக்கும் நடு சென்டர் பார்க்காதவங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 17 எபிசோடுமே ஒன்றா ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில். ஸோ வரிசையாக பிஞ்ச் வாட்ச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பார்க்காதவங்கலாம் வந்து அந்த 17 எபிசோட்ஸையும் மறக்காம போய் பார்த்துருங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஹாப்பி, சூப்பர், பக்கா.